குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம். ப்ரொடக்டிவிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் அடிப்படையில் இங்கே நிறைய அதாவது பல்வேறு வகையான சூழ்நிலை மண்டலம் காணப்படுது. உற்பத்தி திறன் அடிப்படையில் பல்வேறு வகையான சூழ்நிலை மண்டலம் காணப்படுது. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா முதல் நிலை உற்பத்தி திறன். ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஈகோசிஸ்டம் இஸ் நாட் டிட்டர்மைன் பை சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இல்லைங்களா, இந்த உற்பத்தி திறனை நிர்ணயிக்கிறது வந்து சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் நிர்ணயிக்காது. ஒரு ஈகோசிஸ்டம் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் காணப்படக்கூடிய உயிரினங்களின் அளவோ அல்லது நம்பரோ வந்து நிர்ணயிக்காது. பட் the rate of total fixation of radiant energy, எந்த அளவுக்கு ஒளி ஆற்றலை பெறுறோமோ அந்த ஒளி ஆற்றல் தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை நிர்ணயிக்கும். அப்போ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னது? முதல்ல உற்பத்தி திறனை வந்து அங்கே காணப்படக்கூடிய பாப்புலேஷனுடைய அளவு சைஸுகளும் நம்பரும் நிர்ணயிக்காது. டோட்டல் ஒளியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் அங்கே பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஜென்ரலி த ஆவரேஜ் வேர்ல்டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, இப்போ உலகத்தினுடைய சராசரி முதல்நிலை உற்பத்தி திறன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓசன் சொல்கிறாங்களா, அதாவது திறந்த கடல் புறப்பரப்பில் வந்து தெரியுன்றாங்க. அண்டு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மழைக்காடுகளிலும் அதிகமான உற்பத்தி பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக காணப்படும். கடல்லையும் காணப்படும், இதுலேயும் காணப்படுறாங்க. ஆக மேக்ஸிமம் அமங் அக்வாட்டிக்ஸ் அண்டு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அவங்க என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூழ்நிலை மண்டலம் அதிகமாக காணப்படுது. நிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது நில சூழ்நிலை மண்டலங்களில் வெப்பமண்டல காடுகள்லையும் அது அதிகமாக உள்ளது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நில சூழ்நிலை அதிகமாக காண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபாலோயிங் கிராப் ரிஃப்ரெஷட் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வேரியஸ் ஈகோசிஸ்டம். நீங்கள் பாருங்கள் என்னென்ன ஈகோசிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓசன் இது ஒரு ஈகோசிஸ்டம், அதே மாதிரி டிராபிக் ரெயின் ஃபாரஸ்ட் அது ஒரு ஈகோசிஸ்டம். அடுத்து பாருங்கள் டெம்பரேட் ஃபாரஸ்ட் இது ஒரு ஈகோசிஸ்டம், சவனா ஒரு ஈகோசிஸ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவனாவுக்கு அடுத்து டைகா ஒரு ஈகோசிஸ்டம், டைகாவுக்கு அடுத்து பாருங்கள் கண்டிஷனல் சிலைவா ஒரு ஈகோசிஸ்டம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஈகோசிஸ்டம். இந்த மாதிரி நிறைய ஈகோசிஸ்டம் இருக்குது. எல்லா ஈகோசிஸ்டமுமே பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக காணப்படும், சொல்கிறாங்க. அப்போ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய சைஸ் அண்டு நம்பரில் கிடையாது. ஒளி அதாவது சன்லைட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதோ அது அந்த அவைகள் எவ்வளோ சன்லைட்டை வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுதோ அதன் மூலமாக தான் அதனுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு சூழ்நிலை மண்டலம் நிறைய பிரிக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கட்டிங். நெக்ஸ்ட் கட்டிங் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவல் இன் அண்ட் ஈகோசிஸ்டம். கான்செப்ட் ஆஃப் டிராஃபிக் லெவல் இன் அண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்செப்ட் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், சூழல் மண்டலத்தின் ஊட்டம் மற்றும் தொடர்பான கருத்துருன்னு பேர். கருத்துரு என்ன பார்க்கலாம், இந்த கிரேக் வேர்டில் வந்து டிராஃபிக் சொல்லியாச்சுன்னா உணவுன்னு பேர், இன்னொன்று ஃபீடிங்னா ஊட்டம் அளித்தல்னு பேர். அதாவது இது ஒன்றை கேட்கலாம், டிராஃபிக்னா என்னது? டு ஃபுட் ஆர் இது ஃபீடிங், உணவு அல்லது ஊட்டம் அளித்தல் பேர். இது ஒன்றை கேட்கலாம், கொஸ்டின் பாஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டிராஃபிக் லெவல் பார்க்க போகிறோம். A traffic level refers to the position of an organism in the food chain. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் லெவல் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஃபுட் செயின் தான் அதை நிர்ணயிக்க முடியும். ஒரு உணவு சங்கிலின் தான் ஃபுட் செயின். அதில் அமைந்திருக்கும் உயிரினங்கள் இடத்தை குறித்து அந்த ஊட்ட மட்டம் எவ்வாறு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ டிராஃபிக் லெவலில் வந்து எதை ரெஃபர் பண்ணு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் ஆன் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானும் எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அதை வச்சு தான் அதனுடைய லெவலை நம்ம
நிர்ணயிக்க முடியும். அது கண்டிப்பாக ஒரு ஃபுட் செயினாக இருக்கும். ஃபுட் செயினாக உணவு சங்கிலியாக இருக்கணும். பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் டிராஃபிக் லெவல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு, அதாவது ஊட்ட மட்டங்களின் எண்ணிக்கையும் அந்த எண்ணிக்கைக்கு சமமாக உணவு சங்கிலி படிநிலையின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். ஊட்ட மட்டங்களின் எண்ணிக்கையும் உணவு சங்கிலி படிநிலையின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். ஊட்ட மட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு உயிரினங்கள் சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், இந்த நம்பர் ஆஃப் டிராஃபிக் லெவல் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் த ஃபுட் செயின். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதோ அந்த பொருளை சாப்பிட்ற அளவுக்கு உயிரினங்கள் இருக்கும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும். இப்போ நிறைய பிளான்ஸ் வச்சுக்கோமே, அந்த பிளான்ஸ் அப்புறம் சாப்பிட்டு அதை அழிக்கிற அளவுக்கு இங்கே விலங்குகள் இருக்குது, ஹெர்பிவோர்ஸ் இருக்குறாங்க. அந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்ற அளவுக்கு கார்னிவோர்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, அதான் என்ன சொன்னாங்கன்னா, the number of traffic லெவலில் ஈக்குவல் டு த நம்பர், பாருங்கள், ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப், அடுத்து பாருங்கள், சாரி, டிராஃபிக் லெவல் இஸ் ஈக்குவல் டு நம்பர், இங்கே சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் டிராஃபிக் லெவல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இந்த ஃபுட் செயின். அதோடைய படிகள் இருக்குன்றாங்க. இந்த இப்போ சப்போஸ் எக்ஸாம் சொல்கிறாங்க பாருங்க, இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்குது. க்ரீன் பிளான்ட்ஸ் என்னது? ப்ரொடியூசர்ஸ். க்ரீன் பிளான்ட்ஸ் யார்? இப்போ க்ரீன் பிளான்ட் தான் ப்ரொடியூசர், அவங்க தான் உற்பத்தியாளர்கள். ஆக்குபைங் த ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல். இவங்க க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவல் இவங்க தான். பாருங்கள், இங்கே இருக்காங்க, இங்கே டிராஃபிக் லெவல், ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவல் இவங்க தான் க்ரீன் பிளான்ட். இங்கே க்ரீன் பிளான்ட் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய இங்கே ஹெர்பிவோர்ஸ் இருப்பாங்க. அவங்கள சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஹெர்பிவோர்ஸ் இருப்பாங்க. அதுதான் ஈக்குவல். அதுதான் என்னது ஈக்குவல். டிராஃபிக் லெவல் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டெப்பும் இருக்குன்றாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆக்குபை த ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல் T1 சொல்லப்படுது, ஆர் கால்டு ப்ரொடியூசர்ஸ். The energy produced by the producers utilized by the plant eaters herbivores called primary consumers. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் சொல்லக்கூடிய பிளான்ட்ஸை வந்து சாப்பிடக்கூடியவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட. பாருங்கள், the energy produced by producer utilized by the plant eaters. பிளான்ட்டை சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பேர் ஹெர்பிவோர்ஸ், தாவர உண்ணிகள் என்று பேர். அவங்க தான் பிரைமரி கன்சியூமர், அவங்க தான் முதல். அப்போ ப்ரொடியூசர் யாருன்னா பிளான்ட்ஸு, அந்த பிளான்ட்டை ஈட் பண்ணக்கூடியவங்க தான் பிரைமரி கன்சியூமர்ஸ், அவங்க தான் டிராஃபிக் லெவல் 2. அப்போ எந்த அளவுக்கு பிளான்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோரும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஈக்குவல். இதுதான் நான் சொல்கிறாங்க, இந்த நம்பர் ஆஃப் டிராஃபிக் லெவல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஹெர்பிவோர்ஸ் ஆர் ஈட்டன் பை கார்னிவோர்ஸ். அப்போ எந்த அளவுக்கு ஹெர்பிவோர்ஸ் இருக்கோ அதை சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, ஹெர்பிவோர்ஸ், அதாவது ஆடு மாடு சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க பை கார்னிவோர்ஸ் விச் ஆக்குபை த தேர்ட் டிராஃபிக் லெவல். இங்கே பிளான்ட் ப்ரொடியூசர் சாப்பிடக்கூடியவங்க ஹெர்பிவோர்ஸ், அந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிடக்கூடியவங்க யாருன்னா கார்னிவோர்ஸ். அவங்க தான் என்னது லெவல் ஸ்டெப், அதாவது T3ன்றது டிராஃபிக் லெவல் 3. தேர் ஆல்சோ செகண்டரி கன்சியூமர், அவங்க வந்து செகண்டரி கன்சியூமர். அப்போ ப்ரொடியூசரை சாப்பிடக்கூடியவங்க பிரைமரி கன்சியூமரை சாப்பிடக்கூடியவங்க செகண்டரி கன்சியூமர் அல்லது பிரைமரி கார்னிவோர்ஸ்னு பேர். பிரைமரி கார்னிவோர்ஸ் அப்படின்னு பேர். இல்லை 1 மட்டும் கேட்கலாம், பார்த்தோம், 1 மட்டும் கேட்கலாம். அடுத்து பாருங்க, இந்த கார்னிவோர்ஸ் ஈட்டன் பை இந்த கார்னிவோர்ஸ் சாப்பிடக்கூடியவங்க ஈட்டன் பை ஆக்குவித ஃபோர்த் டிராஃபிக் லெவல். தே ஆர் கால்டு டெரிட்டரி கன்சியூமர் அப்படி சொல்லலாம், அல்லது செகண்டரி கார்னிவோர்ஸ். அது இங்கே பிரைமரிலாம் இவங்க செகண்டரி கார்னிவோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இப்போ கார்னிவோர்ஸ் பாருங்க, செகண்டரி கார்னிவோர்ஸ். சம் ஆர்கானிசம் விச் ஈட், நல்லா சொல்லுங்க, சம் ஆர்கானிசம் சில உயிரினங்கள் வந்து விச் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆம்னிவோர்ஸ். சில ஆர்கானிசம் இருக்குது, ரெண்டையும் சாப்பிடும், பிளான்ட்ஸையும் சாப்பிடணும், அதே மாதிரி அனிமலையும் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு பேர் தான் என்னது ஆம்னிவோர்ஸ் சொல்லப்படுது. ஆம்னிவோர்ஸ்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து அனைத்துண்ணின்னு பேர். ஆம்னிவோர்ஸ்னால் யார்? அனைத்துண்ணி. அதில் தான் சொல்லுங்க பாருங்க, என்னது க்ரோன்ஸ் சொல்லப்படுது, காகம். அது பாருங்க, சச் ஆர்கானிசம் மே ஆக்குவித மோர் தேன் த 1 டிராஃபிக் லெவல் இஸ் த ஃபுட் செயின். இவங்க வந்து ஒரே ஒரு படிதான் இருப்பாங்க, இவங்க வந்து ஒரே மட்டத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஊட்ட மட்டங்கள் இடம்பெறுகின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்கள் உணவுச்சங்கிலில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மட்டங்கள் காணப்படும். அதுதான் சொல்கிறாங்க, சச் ஆர்கானிசம் மே ஆக்குவி மோர் தேன்
ஒன் டிராபிக் லெவல் மோர் தென் ஒன் டிராபிக் லெவல் இன் ஃபுட் செயின். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மற்ற மட்டங்கள் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் எனர்ஜி ஃப்ளோ. அடுத்த ஹெட்டிங் வந்து என்னது எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாருங்கள் ஆற்றல் ஓட்டம் என்று பெயர். எனர்ஜி ஃப்ளோனா என்னது ஆற்றல் ஓட்டம் சொல்லுவாங்க. ஆற்றல் ஓட்டம் இப்போ பார்க்கலாம். அப்போ ஆற்றல் ஓட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் ecosystem between the traffic levels can be terminal as energy flow. terminal as energy flow. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூழல் அதாவது சூழல் மண்டலத்தின் ஆற்றல் ஓட்ட மட்டங்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைவது ஆற்றல் ஓட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் ஊட்ட மட்டங்களுக்கு இடையே, அதாவது ஊட்டம்னா ஒன்றும் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. நல்லா கவனிங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. இப்போ வந்து நம்ம எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படியிலேருந்து இன்னொரு படி நிலைக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் ஒரு ஒரு சூழ்நிலை எனர்ஜி பிட்வீன் டிராஃபிக் லெவல் கேன் பி டெர்ம்ட் அஸ் எனர்ஜி ஃப்ளோ. ஒரு ஸ்டெப்பில் இருந்தால் ஒரு படிநிலையில் இருந்து இன்னொரு படிநிலைக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆனால் அதுக்கு பேர் ஆற்றல் ஓட்டம் என்று பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டிராஃபிக் நிறையா இருக்குது. இங்கே வந்து ப்ரொடியூசர் இருக்காங்க, இவங்க சாப்பிடக்கூடிய ஹெல்பர்ஸ் இருக்காங்களா இல்லையா. அப்போ இங்கே இருக்க இவங்களை சாப்பிட்றதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் இங்கே மூவ் ஆகுதா இல்லையா, அதான் ஆற்றல் ஓட்டம் சொல்கிறாங்க. அடுத்து இவங்களை சாப்பிடக்கூடிய இவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஆற்றல் போகுமா இல்லையா. இந்த மாதிரி ஆற்றல் ஓட்டம் நடந்து கொண்டே இருக்குங்க. அதாவது எனர்ஜி ஃப்ளோன்னா ஒருத்தவங்களை ஒரு உயிரினத்தை சாப்பிடும் போது அந்த அதுக்கூட ஆற்றல் இவங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க. அடுத்து பார்த்தோம் இந்த பார்ட் ஆஃப் எனர்ஜி obtained from the sun by producers. சரி, இந்த எனர்ஜி எங்கேருந்து இருக்க போகுதுன்னா முத சன்லேருந்து இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? ப்ரொடியூசர்ஸ், பிளான்ஸ் இருக்கிறாங்க. அடுத்து பிளான்ஸ் எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா டிரான்ஸ்மிட்டட் டு கன்சியூமர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சன்லைட்லேருந்து எனர்ஜி எடுக்கிறவங்க ப்ரொடியூசர், அவங்கள அடுத்து அங்கே கூட எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் டு கன்சியூமர். யார் வந்து இதை சாப்பிட்றாங்களோ அந்த ப்ரொடியூசரை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு போயிடுது. அங்கேருந்து யாருக்கு போனால் டீ கம்போசர்னா யார்? மக்கக்கூடியவங்க. இப்போ ப்ரொடியூசர் வந்து பிளான்ட்டு கிடைக்குது, பிளான்ட் வந்து சப்போஸ் டெத்தாச்சு மக்கிருச்சுன்னா அதை வந்து டீகம்போஸ் எடுத்துக்கிறாங்க த்ரூ த ஈச் டிராஃபிக் லெவல். இந்த மாதிரி டிராஃபிக் லெவலில் வந்து அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அதுக்கு ஒயில் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த ஹீட். அதுலேயே பார்த்தீங்கன்னா சில எனர்ஜி வந்து ஹீட்டாகனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்திற்காக செலவழிக்கப்படுது, வெப்பத்தினால் வெளியேற்றப்படுது. அப்போ எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் என்னது யூனிடைரக்ஷனல் இன் ஈகோசிஸ்டம். எனர்ஜி வந்து ஒரே திசையில் தான் மூவ் ஆகுது, ஆனால் மூவ் ஆனால் கூட ஹீட்டுனால எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஹீட்னால கொஞ்சம் எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பிளான்ஸ் இருக்குது, இவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். இவங்க சன்லைட்லேருந்து உணவு எடுக்கிறாங்க, சன்லைட்லேருந்து உணவை எடுக்கிறாங்க. சன்லைட் இங்கே இருக்குது, சன்லைட்லேருந்து இந்த பிளான்ஸ் உணவு எடுக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து இந்த பிளான்ஸ் சாப்பிடக்கூடிய ரேபிட் இருக்குது. இந்த ரேபிட் வந்து இந்த பிளான்ஸ் சாப்பிட்றதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் இங்கே மூவ் ஆகுது. அந்த ரேபிட் இறந்துச்சுன்னா அந்த அது இருக்கக்கூடிய ஆற்றல் திரும்பி மண்ணுக்கே வந்துடும். இங்கே இந்த அப்படின்னா இது இறந்த பிறகு இங்கே இருக்கக்கூடியவங்க மைக்ரோ ஆர்கன்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்க தான் டீகம்போசர்ஸ். அவங்க அதை அழித்து அதுலேருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. அந்த எனர்ஜி திருப்பி இந்த மண்ணில் இருக்கிறதுனால திரும்பி அங்கே உருவாக்கக்கூடிய தாவரத்துக்கு போயிடும். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். சப்போஸ் இந்த ரேபிடை சாப்பிடக்கூடியவங்க இவங்க இருக்காங்க, கார்னிவர்ஸ் இருக்காங்க, கார்னிவர்ஸ் இறந்தாங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி எந்த டிராஃபிக்கில் லெவலுக்கு ஒவ்வொருத்தவங்க எனர்ஜி இங்கே இருந்த எனர்ஜி இங்கே போகுது, இங்கே இருந்த எனர்ஜி இங்கே போகுது. அப்படி போகும்போது சில கொஞ்ச அளவு எனர்ஜி வந்து ஹீட்னால மேலே போகும். அது எல்லா டிராஃபிக் லெவலும் நடக்கக்கூடியது அப்படின்றாங்க. அதை தான் சொல்கிறாங்க சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் பாருங்க டிஸ்பிளேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படி சொல்கிறாங்க. 34 விளக்கப்படுகிறது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கிடைக்கும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லக்கூடியது வெப்ப இயக்கவியலின் விதிகள் பேர். வெப்ப இயக்கவியலின் விதிகள் சொல்லக்கூடியது அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் மண்டலத்தின் ஆற்றல் சேமிப்பு மற்றும் இழப்பு. ஒரு சூழல் மண்டலத்தின் ஆற்றல் சேமிப்பு, ஆற்றலை வந்து ஸ்டோர் பண்ணுறது மற்றும் இழப்பு, இது வெப்ப இயக்கவியலின் 2 விதிகளை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அதான் சொல்கிறாங்க பாருங்க, ஸ்டோரேஜ் அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு அதை ஸ்டோர் பண்ணுவதோ அதை லாஸ் பண்ணுவதோ எனர்ஜி, இது ஈகோசிஸ்டம் பேசின 2 ஃபேசிக் லாஸ்.
அந்த 2 பேஸ் லா இருக்குது. அதான் அந்த தெர்மோ டைம் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்போ ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கலின் முதல் விதின்னு பேர். வெப்ப இயக்கம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், it states that energy can be transmitted from one system to another. அப்போ எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இன் வேரியஸ் ஃபார்ம். அது வேரியஸ் ஃபார்ம்னா பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வடிவங்களில், அதாவது உணவானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து ஒருத்தவங்க, அதாவது ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிருக்கு ஆற்றல் கடத்தப்படுது. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. எனர்ஜி சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி பாருங்க, எனர்ஜி வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கடத்தப்படுது. ஓகேங்களா? அது வேரியஸ் பண்ணால் வெவ்வேறு வடிவங்களில் கடத்தப்படுது. இப்போ தாவரம் வந்து சன்லைட்லேருந்து ஆற்றலை எடுக்குது. அந்த ஆற்றல் வந்து அந்த தாவரத்துடைய தண்டில் இருக்கலாம், அதோடைய அதோடைய காய் கனியில் இருக்கலாம். ஆனால் சாப்பிடும்போது எனர்ஜி உள்ளே போயிடும். ஆனால் அது வந்து அது கால்நடை கிடைக்குது. அந்த எனர்ஜி வந்து அந்த அனிமலுடைய மசில்ஸில் ஸ்டோர் ஆகிக்கலாம், எங்கே ஸ்டோர் ஆகலாம். அங்கே அதை சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ்க்கு அந்த ஆற்றல் மூவ் ஆகுது. அதாவது எனர்ஜி என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் வடிவங்கள் தான் வெவ்வேறு வடிவங்கள் அந்த எனர்ஜிக்கு இருக்கும். அதான் சொன்னாங்க பாருங்க, இந்த ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மூவ் ஆகுது. ஆனால் வேரியஸ் பண்ணால் வெவ்வேறு வடிவங்களில் மூவ் ஆகும். எனர்ஜி cannot be destroyed. எனர்ஜியை வந்து அது அழிக்கவோ கிரியேட்டட் ஆக்கவும் முடியாது. ஆற்றலை வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. பட் இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஒன் ஃப்ரம் டு another. ஒன்றிலிருந்து இன்னொரு கடத்தலாம். அதாவது ஆற்றலை வந்து யாரும் அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது. ஆனால் என்ன செய்றாங்க, ஒன்றிலிருந்து இன்னொரு கடத்தலாம். As the result, a quantity of energy is present in the universe in constant. இதை வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கீழே பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் இன் போட்டோசிந்தசிஸ் இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ச். இப்போ ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரம் எதை உற்பத்தி பண்ணணும், ஸ்டார்ச்சை உற்பத்தி பண்ணணும். ஸ்டார்ச்ன்றது ஆற்றலின் வடிவம். அது வந்து கெமிக்கல், அதாவது கெமிக்கல் எனர்ஜினா வேதி ஆற்றல். அப்போ சன்லைட் வந்து அது எதை இருக்குது, சன்லைட் வந்து ஒளியை எடுத்து இப்போ எதாவது மாறித்திருக்கு, வேதி ஆற்றலாக. அப்போ சன்லைட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றிருக்கு. இதுதான் வடிவம், வேறு வடிவமாக இருக்குது. ஆற்றல் ஒன்று தான், ஆற்றல் வந்து ஒன்று தான். ஆற்றல்னா எனர்ஜி தானே, அது எனர்ஜி கிடைக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, வேதி ஆற்றலாக இருக்குது. பாருங்க, இஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இப்போ சன்லைட் மூலம் நம்ம வந்து சன்லைட் மூலம் ஒரு தாவர உணவு இருக்குன்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னா குளோரோஃபில் வேணும், H2O வேணும், CO2 வேணும், பிக்மெண்ட்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது, இங்கே கார்பன் டை ஆக்சைடு. இதை வச்சு தான் அது உணவு தயாரிக்குது. ஓகேங்களா? ஸ்டார்ச் என்ற உணவு தயாரிக்குது. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு ஒளியை எடுத்து இந்த ஸ்டார்ஜ் தயார். அப்போ ஸ்டார்ஜ்ன்றது கெமிக்கல் எனர்ஜி. ஸ்டார்ச் சொல்லக்கூடியது கெமிக்கல் எனர்ஜி. ஒரு முட்டை இருக்குது, அது முட்டையாக இருக்குது, அதை வந்து நம்ம உடைச்சிட்டோம்னா அது ஆம்லேட்டாக மாறுது. அப்போ வேறொரு வடிவம் ஏற்படுதா இல்லையா? ஃபஸ்ட்டு முட்டைன்றோம், அப்புறம் ஆம்லேட் சொல்கிறோம், இல்லை ஆஃபர் சொல்கிறோம். அது மாதிரி தான் ஆகுறாங்க. ஒளியாற்றலை எடுத்து வேதி ஆற்றலை மாற்றுவது தான் அப்படின்றாங்க. ஆனால் ஆற்றல் ஒன்று தான், வடிவம் வெவ்வேறு. அர்த்தம் இங்கே சொல்கிறாங்க. வேரியஸ் ஃபார்ம்னு வடிவம் வெவ்வேறு. அப்போ இந்த ஸ்டேட்டில் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஈக்குவல்ஸ் டு அனதர் ஈக்குவலுக்கு மாறுதுன்னா அங்கே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆற்றல் மூவ் ஆகும். ஆனால் ஆற்றலுடைய வடிவம் வேறு, ஆற்றலுடைய வடிவம். அடுத்து பாருங்க, இந்த எனர்ஜி ஸ்டோர்டு சச்சஸ் அக்யூர்டு ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. அதான் என்னது, எக்ஸ்டர்னல் அந்த லைட் எனர்ஜி தான். ஸோ there is no gain or loss in total energy. இது என்ன சொல்ல பாருங்க, இதன் மூலமாக எந்த லாபமும் கிடையாது, அதாவது இழப்பும் கிடையாது, அதாவது எப்படின்னா நஷ்டம் கிடையாது, லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. அதாவது கெயின் நோ லாஸ். டோட்டல் எனர்ஜி, ஒரு டோட்டல் எனர்ஜியில் வந்து ஆற்றலில் இங்கே எனது இழப்பும் கிடையாது, ஏற்பும் கிடையாது சொல்கிறாங்க. இந்த ஹியர் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி. இங்கே என்னென்னா லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக பாட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, பார்த்துக்கோங்க. 6CO2 + 6H2O gives sunlight light by chlorophyll. இங்கே என்னது C6H12O6 + 6CO2. ஓகேங்களா?
அப்போ லைட் எனர்ஜி கன்வெர்ட்டடு கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா செகண்டரி, அதாவது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் சொல்லக்கூடியது. அப்போ செகண்ட் லான்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா the state of energy transmission result in the reduction of free energy of the ecosystem, free energy of system. என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆற்றல் மாற்றத்தின் போதும் அமைப்பில் உள்ள கட்டில ஆற்றல் அளவு குறைக்கப்படுகிறது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆற்றல் மூவ் ஆகும் பொழுது, ஒரு இடத்துலேருந்து அதாவது ஒரு சிஸ்டத்துலேருந்து இல்லைன்னா சிஸ்டம் சொல்லலாம், ஒரு டிராபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராபிக் லெவலில் ஆற்றல் மூவ் ஆகும் பொழுது, ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு ஆற்றல் மூவ் ஆகும் பொழுது அது இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து குறையும். அப்படி முழுமையான ஆற்றலும் போகாது. இப்போ சன்னிலிருந்து ஆற்றலை வந்து பிளான் எடுக்குது, அந்த ஆற்றல் அவ்வளோ அப்படியே இருக்காது. அடுத்து பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய அந்த ஹெவி ஒர்க்ஸ்க்கு ஆற்றல் முழுமையாக போகாது, குறைவாக தான் போகும். அதுதான் அது 100% முழுமையாக போகாது. அதான் சொன்னாங்க, யூஸ்வலி எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கேனாட் 100% எஃபிஷியன்ட். 100% முழுமையாக போகாது. இப்போ தாவரம் வந்து சன்லைட்லேருந்து ஒளி எடுக்குது, உணவு தயாரிக்குது. அப்போ சன்லைட்டுடைய ஆற்றலை பிளான்ட்ஸ் எடுக்குது, 100% எடுத்துக்கிறது. அந்த 100% ஆற்றலை யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பிளான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் பிளான்ஸை சாப்பிடக்கூடிய ஹெவி ஒர்க்ஸ்க்கு 100% ஆற்றலும் கிடைக்காது, ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஆஸ் எனர்ஜி இஸ் transferred from one organism to another in the form food and a force not stored the energy in living tissue. என்னன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனிஸ்டுக்கு உணவு மூவாகும் பொழுது அந்த உணவு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து லிவிங் டிஷ்யூவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராசஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால அந்த பாருங்க, வேர் சி லார்ஜ் பார்ட் ஆஃப் எனர்ஜி அதாவது dissipated heat through the respiration. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி மூவ் ஆகும் பொழுது ஹீட் மூலமாக சம் எனர்ஜி வந்து எடுக்கப்படுது. ஹீட் மூலமாக அப்போ பார்த்தோமா இல்லையா, அப்படி ஹீட் மூலமாக எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அது முழுமையாக போகாது சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 10% லான்னு சொல்லக்கூடிய இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.